ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை ஆடிப்பெருக்கு. அன்றைய தினம் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஒரே ஒரு பிடி மண்ணை எடுத்து இப்படி பிடிச்சு வச்சு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே நடக்கும். அது என்ன மண் வழிபாடு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மண் வழிபாடு, என்ன தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஆடி 18ஆம் பெருக்கு. ஆடிப்பெருக்கு பெருகிட்டே போகக்கூடிய நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீர் தாய், காவிரி தாய், நீர் அன்னையை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அன்றைய தினம் சுமங்கலி பெண்கள் தாலிச்சரடு மாற்றிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விரத நாளாகவும் இருக்குது. சனிக்கிழமை அப்படிங்கிறதால அன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ராகு காலம், மதியம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் தாலிச்சரடு மாற்றிக்கிறதுக்கும் ஆடிப்பெருக்கு வழிபாடு செய்யறதுக்கும் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு மண்ணை பிடிச்சு வச்சு வழிபாடு நடத்துறதுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அன்றைய தினம் நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7:35 மணிலேருந்து 8:50 வரைக்கும் இது ஒரு நல்ல நேரம். அதே மாதிரி 10:35 மணிலேருந்து 11:50 வரைக்கும் இந்த 1 மணி நேரம் இந்த 2 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. சுமங்கலி பெண்கள் தாலிச்சரடு மாற்றிக்கிறதுக்காகவும், நோன்பு இருக்கிறதுக்காகவும், திருமணமாகாத பெண்கள் மஞ்சள் கயிறு நோன்பு வாங்கி திருமண வரன் பெறுவதற்கான ஆசீர்வாதம் வாங்குறதுக்கும் இந்த 2 மணி நேரத்தில் ஏதாவது நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு மண் பிடிச்சு வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய வழிபாடையும் இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் மாலை நேரத்தில் ஒரு 6 மணிக்கு மேலே கூட மண்ணை பிடிச்சு வச்சு இந்த வழிபாடு செய்யலாம். அது என்ன மண்ணை பிடிச்சு வச்சு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிற கேள்வி வரும். பொதுவாகவே ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? காவிரி அன்னையை வழிபடுறது, நீர்த்தாயை வழிபடுறது, அதுதானே. ஆனால் இன்னமும் பல ஊர்களில், பல கிராமங்களில் அவங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைக்கு போயிட்டு அவங்க அம்மனுக்கு வழிபாடு நடத்துவாங்க. அவங்க வீட்டிலே நைவேத்தியங்களை செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க. கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம், தாலிச்சரடு, ரவிக்கை துணி, இது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு சீர்வரிசையாக தயார் பண்ணி காவிரி தாயை, நீரை, அந்த ஆற்றில் வரக்கூடிய தண்ணீரை அவங்க வீட்டு பெண்ணாக பாவித்து சீர்வரிசை கொண்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தினம்தான் ஆடிப்பெருக்கு. அந்த இடத்துலையே போயிட்டு காவிரி அன்னைக்கு, காவிரி தாய்க்கு, நீருக்கு பூஜை பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு இடத்த சுத்தப்படுத்தி விளக்கேற்றி வழிபாடு நடத்துவாங்க, பொங்கல் வைப்பாங்க. அது போக இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்னு செய்வாங்க. என்னன்னா, அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணை ஒரு பிடி எடுத்து அதை பிள்ளையாராக பாவித்து அதை பிடிச்சு வச்சு வழிபாடு செய்வாங்க. அது பிள்ளையாராக பாவித்தாலும் சரி, காவிரி தாயாக பாவித்தாலும் சரி, மகாலட்சுமியாக பாவித்தாலும் சரி, அது அவங்களோட விருப்பம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் அந்த மண்ணை உருண்டையாக பிடிச்சு வச்சு ஒரு இலை பரப்பி வைப்பாங்க. அந்த இலை மேலே அந்த மண்ணை வச்சு அது முன்னாடி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க. இந்த வழிபாடு ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, ஆடிப்பெருக்கு, பெருக்கத்துக்கான தண்ணீர் வரக்கூடிய அந்த நிலத்தை தாங்கியிருக்கக்கூடிய மண்ணுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த தண்ணீர் வேகமாக போயிட்டு விவசாயத்துக்காக பயன்படும் போது நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தானியங்கள், சாப்பாடுக்கு பயன்படுத்தக்கூடிய பருப்புகள் எல்லாமே இந்த மண்ணில் தான் விளையுது. அதனால் அப்பேற்பட்ட மண்ணுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு மண் வழிபாடு செய்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மண்ணை வச்சு என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, இதுக்கு என்ன வகையான மண் பயன்படுத்தணும் அப்படிங்கிற கேள்வி வரும். இந்த மண் அந்த மண் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு உங்கள் வீடு பக்கத்தில் இல்லை உங்கள் வீட்டில் என்ன மண் கிடைக்குமோ, ஆற்று மண்ணோ, சேத்து மண்ணோ, களிமண்ணோ, செம்மண்ணோ, ஏதோ ஒரு மண்ணை எடுத்து தயார் பண்ணி சின்னதாக தண்ணீர் குழப்பி அதை உருண்டையாக விநாயகர் மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு உருவம் மாதிரியோ அதை பிடிச்சு வச்சுடுங்க. சிம்பிளாக சொல்லணும்னா மஞ்சளில் விநாயகர் பிடிப்பீங்கள்ல, அது மாதிரி கூட பிடிக்கலாம். இல்லை கொஞ்சமாக தண்ணீர் கலந்து அதை குழைய பிசைஞ்சு அதை ஒரு உருண்டையாக தயார் பண்ணி விட வச்சுக்கலாம். இலை போடுங்க. ஒரு இலை போட்டாலும் சரி, இல்லை தட்டு போட்டாலும் சரி, சுத்தமான பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய தட்டாக இருந்தாலும் சரி, இந்த தட்டு மேலே அந்த உருண்டையாக உருட்டி வச்சுருக்கீங்களா மண்ணை, அதை வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கணும். பிள்ளையாராக பாவிச்சு வழிபட்டிங்கன்னா அருகம்புல் வைக்கலாம், பக்கத்தில் 2-3 மலர்கள் வைக்கலாம். இல்லை நான் மகாலட்சுமி தாயாராக பாவிக்கிறேன், இல்லை காவிரி தாயாக பாவிக்கிறேன், எங்கள் வீட்டு குலதெய்வமாக பாவிக்கிறேன்னா கூட நீங்கள் செய்யலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆக மொத்தத்தில் மண்ணை உருண்டையாக பிடிச்சி அதை ஒரு இலை மேலேயோ ஒரு தட்டு மேலேயோ வச்சு மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கிறீங்க.
பூக்களால் அலங்காரம் பண்ணுறீங்க. அந்த மண் உருண்டையை உருட்டி வச்சுருக்கீங்களே, அந்த உருண்டைக்கு முன்னாடி 2 அகல் தீபம் வைக்கிறீங்க. அகல் விளக்கை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றியோ நெய் ஊற்றியோ திரி போட்டு தீபம் ஏற்றலாம். அது உங்கள் விருப்பம். இந்த ஒரு தீபம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீங்கள் காலையில் ஒரு 7:35 மணிலேருந்து 8:50 இந்த நேரத்தில் ஏற்றினாலும் சரி, இல்லை 10:35 மணிலேருந்து 11:55 வரை இந்த நேரத்தில் ஏற்றினாலும் சரி, இந்த 2 மணி நேரத்தில் ஏதாவது 1 மணி நேரத்தை ஏற்றி விடுங்க. அப்படி ஒருவேளை இந்த மண் வழிபாடை காலை நேரத்தில் பண்ண முடியல, ஆடிப்பெருக்குக்கான வழிபாடுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மாலை நேரத்தில் ஒரு 6 மணிக்கு மேலே கூட மண்ணை உருண்டையாக பிடிச்சு வச்சு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு பூக்களால் அலங்காரம் செஞ்சு அதுக்கு முன்னாடி அந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நீங்கள் என்ன கடவுளாக அதை பாவிச்சு அந்த மண்ணை வைக்கிறீங்களோ அந்த கடவுள் பெயரை சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. இன்னும் நிறைய பேருக்கு சொந்த வீடு அமையணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும். இன்னமும் வாழ்க்கை ஃபுல்லாக வாடகை வீட்டில் தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. நாமளும் சொந்த வீட்டுக்கு போக மாட்டோமா அப்படிங்கிற கனவு அவங்களுக்கு நினைவாகவே போகும். அப்படிப்பட்டவங்களும் அவங்களுக்கும் ஒரு சொந்த வீடு நிலம் அமையணும் அப்படிங்கிறதுக்காக, நிலம் அப்படிங்கிறது என்ன, மண்ணு தானே, வீடு எங்கே கட்ட முடியும், மண்ணில் தான் கட்ட முடியும். அப்பேற்பட்ட மண்ணுக்கு நீங்கள் சொந்தமாகணும், அதிபதி ஆகணும் அப்படின்னா இந்த மண்ணில் நீங்கள் ஒரு உருண்டையை தயார் பண்ணி அதை கடவுளாக பாவிச்சு எந்த தெய்வமாக வேணாலும் பாவிக்கலாம். அதுக்கு முன்னாடி விளக்க வச்சு தீபம் போடுங்க. உங்களோட மனக்குறைகள், வேண்டுதல்கள், இது வரைக்கும் நிறைவேறாத ஆசைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அந்த மண்ணுக்கு முன்னாடி மனசார வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறமா ஏதாவது நைவேத்தியம் செஞ்சு வச்சா கூட அந்த நைவேத்தியம் வச்சு படைக்கலாம். ரொம்ப பெருசாக செய்ய முடியலையா, ஒரு 1/2 ஸ்பூன் சுண்டல் செஞ்சு வச்சாவது அந்த மண் தெய்வத்துக்கு படைங்க. இது ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீங்கள் வீட்டில் செய்யக்கூடியது. ஆடிப்பெருக்கு இரவு முழுக்க அந்த மண் உருண்டை, அந்த மண் தெய்வம் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த மண் உருண்டையை பாவிச்சிருக்கீங்களே, அந்த சுவாமி ரெடி பண்ணி வச்சு பூஜை பண்ணீங்களே, அதை உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஆறு, ஏரி, குளம் இது மாதிரி இடங்களில் நீர்நிலைகளில் போயிட்டு கரைச்சிட்டு வந்துடுங்க. ஒருவேளை உங்களுக்கு பக்கத்தில் நீர்நிலைகள் எதுவுமே இல்லை, என்ன செய்யலாம்? வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் டேப்பில் அதை எதுலையுமே நீங்கள் அதை கரைக்க வேணாம். வீட்டில் பூந்தொட்டி, பூச்செடி வச்சுருப்பீங்கள்ல, அதில் கரைச்சி விட்டுருங்க. கால் படாத மாதிரி கரைச்சி விடுங்க. பக்கத்தில் நீர்நிலைகள் இருக்குது, குறைஞ்சது ஒரு குட்டையாவது இருக்குது, நல்ல தண்ணியாக இருக்குது, அதில் கரைச்சி விடலாம் அப்படிங்கிறவங்க தாராளமாக அப்படி செய்யலாம். அதுக்கு எதுக்குமே அந்த சந்தர்ப்பம், அதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க மட்டும் வீட்டில் வளர்க்கக்கூடிய பூச்செடியிலையோ பூந்தொட்டிலையோ அந்த மண்ணை கரைச்சி விட்டுருங்க. சனிக்கிழமை ஆடிப்பெருக்கு, மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை இந்த ஒரு பரிகாரத்தை செய்யறதுக்கு, இந்த மண்ணை கரைச்சி வர்றதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லைனா கூட 3வது நாள் திங்கட்கிழமையோ இல்லை 5வது நாள் புதன்கிழமையோ கூட நீங்கள் செய்யலாம். அந்த 3 நாட்கள் 5 நாட்கள் அந்த மண்ணால் செய்யப்பட்ட தெய்வம் உங்கள் வீட்டிலே இருக்கலாம். அதுலேயும் எந்த தப்பும் கிடையாது. மறுநாளே என்னால் ஞாயிற்றுக்கிழமையே அந்த மண்ணை தண்ணியில் கரைச்சி விட முடியும், இல்லை கால்பட இடத்துல கரைச்சி விட முடியும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செய்யுங்க. ஆடிப்பெருக்கு தினத்தில் தண்ணீர் வழிபாடு, காவிரி தாய் வழிபாடு மட்டும் இல்லாமல் மண்ணையும் நீங்கள் கடவுளாக பாவிச்சு வழிபடும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். இது வரைக்கும் வாடகை வீட்டில் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் சொந்த வீடு அமையறதுக்கான ஒரு யோகம் உங்களுக்கு ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.